அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்புல நாம எத பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, வாட்டர்மெலன் அப்படின்னு சொல்லக்கூடிய தர்பூசணி பழத்த பத்தி தாங்க தெரிஞ்சுக்க போறோம். இந்த தர்பூசணி பழம் பார்த்தீங்கன்னா, சுமார் 92% நீர்ச்சத்து கொண்ட ஒரு கோடைக்கால பழம். வெயில் காலத்துக்கு ஏற்ற ஒரு பழம் அப்படின்னு இந்த பழத்த சொல்லலாங்க. அதிகமான நீர்ச்சத்து இருக்கிறதுனால, உடலுடைய வெப்பத்த தணிக்கக்கூடிய சக்தி இதுக்கு அதிகமாவே இருக்கு. சொல்லப்போனா, உடலுடைய வெப்பத்த தணிக்கக்கூடிய பழங்கள்ல இன்றியமையாதது அப்படின்னு இந்த தர்பூசணிய சொல்லலாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே நல்ல பழம். உடல்ல நீரோட்டமா நம்ம வச்சிருக்கிறதுக்கு உதவியா இருக்கும். விட்டமின் ஏ, விட்டமின் சி, அது மட்டும் இல்லாம பொட்டாசியம், மெக்னீசியம் இது மாரி நெறைய ஊட்டச்சத்துக்கள இந்த பழம் நமக்கு வழங்குது. இந்த பழம் பார்த்தீங்கன்னா, குறைந்த கலோரி கொண்ட ஒரு அற்புதமான ஒரு பழங்க. ஸோ இதயத்தினுடைய ஆரோக்கியத்திலிருந்து தோல் பராமரிப்பு வரைக்குமே நமக்கு மிகச்சிறந்த ஒரு பழமா செயல்படுது. தசை மீட்புக்கு ஒரு சிறந்த உணவு அப்படின்னு இந்த தர்பூசணிய சொல்லலாம். அப்படிப்பட்ட வாட்டர்மெலன உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த தர்பூசணியில் நிறைந்திருக்கக்கூடிய ஆரோக்கியமான விஷயங்கள பத்தி தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உடலை எப்போதுமே நீரோட்டமா வச்சிருக்கிறதுக்கு உதவியா இருக்கக்கூடியதுன்னா அது தர்பூசணி மட்டும்தாங்க. ஏன்னா இந்த பழத்துல தான் 90% அதிகமாவே நீர்ச்சத்துக்கள் இருக்கு. இந்த பழத்த நம்ம கோடை காலங்கள்ல அதிகமா எடுத்துக்கும் பொழுது, நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய வறட்சிய தடுக்கும். மேலும் நம்முடைய உடலுக்கு வெப்பத்தை தணித்து குளிர்ச்சிய கொடுக்கறதுக்கும், நீரோட்டமா வச்சிருக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கக்கூடிய பழம். ஸோ அதேபோல இந்த தர்பூசணி பழத்த நம்ப தொடர்ந்து சாப்பிட்டு வரும்பொழுது, நம்மளுடைய இதயமானது ரொம்ப ஆரோக்கியமாக செயல்படும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த பழத்துல இருக்கக்கூடிய அந்த லைக்கோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தாங்க. இது அதிகமா இந்த பழத்துல இருக்கிறதுனால, நம்முடைய இரத்த நாளங்கள்ல எந்த விதமான பிரச்சனைகளையும் ஏற்படாம பாதுகாக்குது. அதாவது இந்த இரத்த நாளங்கள்ல ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தான் நமக்கு இதய நோய்கள ஏற்படுத்தி கொடுக்குது. அந்த நோய்கள தடுக்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கக்கூடிய பழம்னா, அது தர்பூசணி பழம்தாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, பிபி அதாவது பிளட் பிரஷர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இரத்த நாளங்களுக்கு சரியா ரத்தங்கள் போகாம இருக்கும் பொழுது தான் நமக்கு இதயத்தில பிரச்சனைகளானது ஏற்படுறது. அதாவது நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய நரம்புகள்ல ஏற்படக்கூடிய இறுக்கங்கள கலைக்கிறதுக்கு தான் இந்த பழம் உதவியா இருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த பழத்துல இருக்கக்கூடிய இந்த சிட்ருலின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தாங்க. ஸோ இதெல்லாம் அதிகமா இருக்கிறதுனால, இந்த பழத்த நம்ம தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது, நம்மளுடைய நரம்புகள்லாம் விரிவடையும். அதாவது தசைகள்ல இருக்கக்கூடிய இறுக்கங்கள் எல்லாம் நீங்கி, நல்ல ரத்த ஓட்டம் பாய ஆரம்பிக்கும். இப்படி ரத்த ஓட்டம் சீரா பாயும் பொழுது, நிச்சயமா இதய அபாயங்கள் எதுவுமே ஏற்படாதுங்க. குறிப்பா மாரடைப்பு ஏற்படுறது, பக்கவாதம் ஏற்படுறது, இந்த மாரி எந்த ப்ராப்ளமும் ஏற்படாம தடுக்கிறதுக்கு இந்த தர்பூசணி ரொம்ப ரொம்ப உதவியா இருக்குங்க. அதேபோல இந்த பழம் பார்த்தீங்கன்னா, அதிக ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு பழம். விட்டமின் சி அதிகமா இருக்கிறதுனால இந்த பழத்த நம்ம தொடர்ந்து எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கும் பொழுது நம்முடைய உடலுக்கு எந்த விதமான நோய் தொற்றுகளும் ஏற்படாது. பொதுவாவே நோய் தொற்றுகளை எதிர்த்து போராடக்கூடிய பழங்கள்ல இந்த விட்டமின் சி அதிகமா இருக்கணும். அதுதான் நமக்கு பாதுகாப்பானது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த தர்பூசணி பழத்துல விட்டமின் சி அதிகமா இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப ரொம்ப ஆப்டான ஒரு பழம்னு சொல்லலாம். அதேபோல விட்டமின் ஏ இருக்கு. இந்த விட்டமின் ஏ நம்ம எல்லாருக்கும் தெரியும். கண்ணினுடைய ஆரோக்கியத்திற்கு உதவியே செய்யக்கூடிய விட்டமின் ஏ தாங்க. இது பார்த்தீங்கன்னா, கண்ணோடைய ஆரோக்கியத்த பராமரிக்குது. மேலும் இந்த பழத்தில பொட்டாசியம் அதிகமா இருக்கிறதுனால, கண்டிப்பா பிபி பேஷண்ட்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதே மாரி நம்மளுடைய தோல், முடி இதெல்லாம் ஆரோக்கியமா செயல்படுறதுக்கு இந்த தர்பூசணி ரொம்ப உதவியா இருக்கு. ஏன்னா, நம்முடைய தோலா இருக்கட்டும், முடியினுடைய ஆரோக்கியமா இருக்கட்டும், அத சரியா பராமரிக்கிறதுக்கு தேவையான சத்தே விட்டமின் ஏ தாங்க. இந்த விட்டமின் ஏ நமக்கு நல்லா கிடைக்கும் பொழுது, சருமத்த ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமா வச்சுக்க முடியும். விட்டமின் சி கொலாஜன்ஸ் உற்பத்தியை அதிகமாக்கறதுனால சருமம், முடி இது எல்லாத்தையுமே வலுப்படுத்தி கொடுக்குது. அதனால் முடி உதிர்வானது தடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் சருமம் ரொம்ப பொலிவாக காணப்படும். எப்போதுமே நம்மளுடைய உடம்புல வறட்சி அப்படின்றது ஏற்படக்கூடாது. நம்மளுடைய உடல் நீரோட்டமாக இருக்கணும். இந்த டீஹைட்ரேஷன் அப்படின்ற ஒன்று நடந்துச்சு அப்படின்னா தான் நம்ம சோர்வாயிடுவோம். பெரிய பிரச்சனைகள் எல்லாம் அதுக்கப்புறமா தான் ஏற்பட ஆரம்பிக்கும். அதனால் உங்களுடைய உடலை எப்போதும் நீரோட்டமாக வச்சுக்கோங்க. அதுக்காக தான் ஒரு நாளைக்கு 2, 3 லிட்டர் தண்ணியாவது கண்டிப்பாக குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறது. அதாவது மருத்துவர்கள் பரிந்துரைக்கக்கூடிய விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே போதும், நமக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாதுங்க. இந்த தண்ணீர் அதிகமாக குடிக்க முடியாதவங்க, வெயில் காலங்களில் தண்ணீர் தேவையினுடைய அதிகமாக இருக்கக்கூடியவங்க எல்லாருமே கண்டிப்பாக வாட்டர்மெலன் எடுத்துக்கோங்க. இதில் 92% நீர் தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இது மூலம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எடைய வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. குறைந்த கலோரிகள் தான் இந்த பழத்தில இருக்கு. அது மட்டும் இல்லாம அதிகமான நீர்ச்சத்து இருக்கு அப்படின்றதுனால, நீங்க இந்த பழத்த சாப்பிடும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு பசிய வந்து கட்டுப்படுத்தி கொடுத்துடும். ஸோ பசிய கட்டுப்படுத்தும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு உடலுடைய எடை பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்குங்க. மேலும் இந்த பழத்த நீங்க அதிகமா எடுத்துக்கும் பொழுது, உங்களுடைய உடற்பயிற்சிக்கு பின்னாடி இந்த பழத்த வந்து எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா, நம்ம எக்ஸர்சைஸ் பண்ணும்பொழுது நம்மளுடைய தசைகள்ல வலிகள் எல்லாம் ஏற்படும். அதுவும் புதுசா செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் ரொம்ப பெயினா இருக்கும். அந்த தசைகள்ல இருக்கக்கூடிய வலிகள வந்து போக்குறதுக்கு இந்த பழம் தான் ரொம்பவே உதவியா இருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்டின்னா, இதில இருக்கக்கூடிய இந்த சிட்ருலின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் தாங்க. இந்த சத்து இந்த பழத்தில அதிகமா இருக்கிறதுனால, கண்டிப்பா உடலுடைய எடைய வந்து குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுங்க. மேலும் இந்த பழத்தில அதிகமான நார்ச்சத்துக்கள் தான் இருக்கு. அதாவது அதிகமா நீர் இருக்கு. குறைந்த அளவு தான் கலோரிகள் இருக்கு. அப்படிங்கும் பொழுது, இத நீங்க எடுத்துக்கும் பொழுது, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப செரிமான பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணி கொடுத்துடும். அதாவது செரிமான மண்டலத்த வந்து சீரா வச்சிருக்கிறதுக்கும், நல்ல ஒரு டைஜஷன் ஆனது ஏற்படுறதுக்கும் உதவி செய்யும். அதனால இந்த பழத்த நீங்க கண்டிப்பா எடுத்துக்கோங்க. அதுவும் இந்த சம்மர்ல மிஸ் பண்ணிடாதீங்க. கோடைக்கால பழங்கள்ல வந்து நம்ம எப்போதுமே அவாய்ட் பண்ணக்கூடாது. அதில நெறைய சத்துக்கள் இருக்கு. காரணமானது அதில இருக்கக்கூடிய அந்த நீர் தான். நம்மளுடைய உடலுக்கு ரொம்ப ரொம்ப தேவையானது. அதேபோல தர்பூசணியில இருக்கக்கூடிய அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள், அதாவது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பண்பு தான் உடல்ல இருக்கக்கூடிய நாள்பட்ட வீக்கத்த வந்து குறைக்கிறதுக்கு உதவியா இருக்குங்க. ஸோ உங்களுடைய உடல்ல ரொம்ப நாளா அந்த இடத்துல வீக்கம் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா அத குறைச்சிடும். அதனால நீங்க இந்த டைம்ல தர்பூசணிய அடிக்கடி எடுத்துக்கோங்க. மேலும் இந்த பழத்தில பார்த்தீங்கன்னா, லூடின் அதிகமாவே இருக்கு. இந்த லூடின் மற்றும் சியாக்ஸ்டின் திறன் அதிகமா இருக்கிறதுனால, உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மூலமாக கண் பார்வைய வந்து மேம்படுத்தி கொடுக்குது. அதாவது நமக்கு கண் சம்பந்தமான எந்த விதமான நோய்களையும் நெருங்க விடாம வந்து தடுக்கிறதுக்கு இந்த ஒரு பழம் போதுமானதா இருக்குங்க. அதனால தர்பூசணி பழத்த நீங்க எடுத்துக்கோங்க. அத நீங்க எடுத்துக்கும் பொழுது தான் கண் சம்பந்தமான எந்த விதமான நோய்களையும் நீங்க வந்து வராம வந்து தடுக்க முடியும். ரொம்பவே முக்கியமான ஒரு பழம்னு சொல்லலாம். இந்த பழத்தில இருக்கக்கூடிய சியாக்சின் தான் இதுக்கு முக்கிய காரணமாவே இருக்குங்க. மேலும் இந்த பழத்த நீங்க தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது, சிறுநீரகத்தில் உள்ள எந்த விதமான பிரச்சனைகளும் வந்து ஏற்படாது. அதாவது ஆல்ரெடி சிறுநீரகத்தில இருக்கக்கூடிய நச்சுக்களானது வெளியேற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, கண்டிப்பா நீங்க தர்பூசணிய தான் எடுத்துக்கணும். ஏன்னா தர்பூசணியில பார்த்தீங்கன்னா, ஒரு இயற்கையான டயூரிக் ஆனது இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா, இயற்கை டயூரியா செயல்படும் பொழுது, சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை எல்லாம் வெளியேற்றி கொடுக்கும். ஸோ ரொம்ப நல்ல சிறுநீரகத்த வந்து சிறப்பா இயங்க வைக்கிறதுக்கு உதவியா இருக்குங்க. இந்த தர்பூசியில நிறைய விதமான பயன்களானது இருக்கு. நம்முடைய உடல ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியா வச்சுக்கிறதுக்கு இந்த ஒரு பழம் போதுமானதா இருக்குங்க. மேலும் இந்த பழம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சத்தான ஒரு பழம். இந்த பழத்தில இருக்கக்கூடிய அந்த லைகோபின் ஆனது எலும்ப வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கா வந்து பாதுகாப்பா வச்சிருக்கிறதுக்கு உதவியா இருக்குங்க. அதாவது எலும்பு நோய்ன்னு சொல்லக்கூடிய ஆஸ்டோபோரிஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தையே வந்து தடுக்கக்கூடிய பண்பு இந்த பழத்துக்கு இருக்கு. அதனால கண்டிப்பா நீங்க இத எடுத்துக்கோங்க. அதேபோல உயர் ரத்த அழுத்தம் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பா தர்பூசணி சாப்பிடுங்க. அது வந்து குறைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய இதய தமனிகள் வந்து சிறப்பா செயல்படுறதுக்கு ரொம்ப உதவியா இருக்குங்க. இதில இருக்கக்கூடிய பீட்டா கரோடின் உடலால விட்டமின் ஏவாக மாற்றப்பட்டு முடி, சருமம் இப்படி எல்லாத்துக்குமே நமக்கு உதவியா இருக்கு. அது மட்டும் இல்லாம இதனுடைய பட்டைய வந்து நீங்க சாப்பிட்ட பிறகு தூக்கி எறியாதீங்க. அதாவது தோல்ல வந்து தடவிக்கலாம். இதில பாக்டீரியா தொற்று, அலர்ஜிக்கு எதிரான தன்மைகளானது இருக்கு. ஸோ முகப்பரு பிரச்சனை இருக்கக்கூடியவங்கலாம் கண்டிப்பா அந்த பழத்த சாப்பிட்டுட்டு தோல தூக்கி போடாதீங்க. அத நீங்க உங்களுடைய முகத்திலயோ, தோல்லயோ அப்ளை பண்றது ரொம்ப நல்லது. மனநிலையை சிறப்பாக வச்சுருக்கிறதுக்கு உதவியான விட்டமின் பி6 பார்த்தீங்கன்னா இந்த பழத்தில் அதிகமாக இருக்குங்க. ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது மூளையில் பல வேதிப்பொருட்களானது உற்பத்தி செய்யறதுக்கு உதவியாக இருக்கும். வேதிப்பொருள் தான் நம்முடைய நடவடிக்கை மற்றும் மனநிலைக்கு காரணமாகவே வந்து இருக்குது. விட்டமின் பி6ல் ஏற்படக்கூடிய குறைபாடுனால தான் நமக்கு மன அழுத்தம், மனசோர்வு, பதற்றம் இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. ஸோ நீங்கள் தர்பூசணியை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனநிலை அமைதியாக ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. மேலும் ஆஸ்துமாவை தடுக்கக்கூடிய சக்தி இந்த பழத்துக்கு இருக்குது. ஸோ இந்த பழத்தை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ஆஸ்துமா பிரச்சனை உங்ககிட்ட நெருங்கவே நெருங்காதுங்க. தேவையில்லாத உணவுகளை நம்ம சாப்பிடும் பொழுது ஒரு சில சமயங்களில் நமக்கு நெஞ்செரிச்சலானது ஏற்படும். அப்படி நெஞ்செரிச்சலானது ஏற்படுறதுக்கு ஒரு அற்புதமான மருந்து இந்த தர்பூசணி தாங்க. நெஞ்செரிச்சலாக உங்களுக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னா அந்த டைமில் ஒரு தர்பூசணியை நறுக்கி ஒரு 4-5 பீஸ் எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணுங்கள். கோடையில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய பழம் தர்பூசணி பழம். அதனால் இந்த பழத்தை கோடை காலங்களில் தவிர்க்காமல் சாப்பிடுங்க. வெப்பம் மிகுந்து இருக்கக்கூடிய இந்த காலத்தில் நமக்கு இந்த பழம் பார்த்திங்கன்னா ஒரு வரப்பிரசாதம் தான். ஸோ மறக்காமல் சாப்பிடுங்க.
நல்லதே சாப்பிடுவோம், நலமோடு வாழ்வோம். இந்த பதிவில் தர்பூசணியை பற்றி நீங்கள் நிறைய தகவல்களை பார்த்து தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றும் ஒரு ஆரோக்கிய தலைப்பில் சந்திக்கலாம்.